இறைவணக்கம் குரு வணக்கம் பாட அருள்நிதி அன்னக்குடி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவுமாகி வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி வாழும் நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமெலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் எனையறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலனி எனும் என்மை உணர்வு எழுப்பி குறித்து எனை அறிவித்த குருவே வாழ்க. குறித்து எனை அறிவித்த குருவே வாழ்க. குறித்து எனை அறிவித்த அன்பே குருவே வாழ்க. வளமுடன். நன்றி அம்மா. அடுத்ததாக சாந்தி தவம் எடுக்க உள்ள திரு அருள்நிதி பேராசிரியர் கலைச்செல்வி அம்மாவை அன்புடன் அழைக்கிறோம். இந்த முறையில் சாந்தி தவம் நடத்தி கொடுத்த கலைச்செல்வி அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை திரு அருள்நிதி சுமதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் மாலை வணக்கம். தொகுப்பாளர் அருள்நிதி விஸ்வநாதன் அவர்களை வருக வருக என்று பவானி அறிவுத்திருக்கோள் சார்பாக வரவேற்கின்றோம். இறைவணக்க குருவனுக்கு சீத்த அருள்நிதி அன்னக்கொடி அவர்களை வருக வருக என்று பவானி அறிவுத்திருக்கோள் சார்பாக வரவேற்கின்றோம். சாந்தி தவம் நடத்தி கொடுத்த அருள்நிதி கலைச்செல்வி அம்மா அவர்களை வருக வருக என்று பவானி அறிவுத்திருக்கோள் சார்பாக வரவேற்கின்றோம். நமது இன்று சிறப்பு சிந்தனை விருந்து அருள்நிதி கலாமணி அவர்களை பவானி அறிவுத்திருக்கோள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். நன்றியுரை கூறிய அருள்நிதி ஜெயக்குமார் அவர்களை வருக வருக என்று பவானி அறிவுத்திருக்கோள் சார்பாக வரவேற்கின்றோம். அறிவிப்பு அருள்நிதி பூபாலன் அவர்களை பவானி அறிவுத்திருக்கோள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன். சிறப்பு சிந்தனை விருந்து அளிக்க உள்ளார்கள் அருள்நிதி அம்மா கலாமணி அவர்களை பற்றி சிறிய அறிமுகம். கலாமணி அம்மா அவர்கள் எம்எஸ் யோகா அவர்கள் முடித்துள்ளார்கள். அவர்கள் நெருஞ்சிப்பேட்டையைச் சேர்ந்தவர்கள். மனவளக்கலையில் பேராசிரியர் பட்டம் பெற்றிருக்கார்கள். யோகாவில் எம்எஸ்சி முடித்துள்ளார்கள். நெருஞ்சிப்பேட்டை தவமயத்தை பொறுப்பாளராக இருந்து கொண்டு சிறந்த முறையில் தவமயத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். மனவளக்கலையில் 12 வருடத்திற்கு மேலாக சிறந்த முறையில் தொண்டாற்றி வருகிறார்கள். நெருஞ்சிப்பேட்டை, சிங்கம்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் ஒய்ஒய்யை கொண்டு சேர்ப்பதில் மிகவும் பங்கு வகிப்பவர். மகரிஷியின் கருத்துக்களை தனக்கே உரித்தான முறையில் சிறப்பாக வெளிப்படுத்தி அனைவரையும் சிந்திக்க வைப்பதற்கு ஆற்றல் உடையவர். மேலும் அவங்க சொன்னாங்களோ சொல்லிய தெரில, அல்லது அவங்க சொல்லி இவங்க எழுதலையே என்பது தெரில, அம்மா ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறாங்க. உண்மைதானம்மா? ஆமாங்க. மளிகை கடைங்கிறது ஒரு 50,000 ரூபாய் 1 லட்ச ரூபாய் போட்டு மளிகை கடை வச்சலாம். யார் வேணால் விற்கலாம். அது பெரிய மேட்டரே கிடையாது. மளிகை கடை வச்சு போட்டு பார்த்தவங்களுக்கு கேட்டால் தெரியும். காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஆகணும். அப்புறம் நைட்டு 8:30 கடை சாத்தலான் இருப்பான். அப்போ ஒருத்தர் எனக்கு 1 ரூபாய்க்கு தீப்பெட்டி விடும்பாங்க. அப்போ இந்த இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலுமே அவர் எம்எஸ்சி படிச்சிருக்காங்கன்னா உண்மையிலும் இவங்களையும் பாராட்டணும், இவங்களுடைய வாழ்க்கை துணையும் பாராட்டணும். ரைட்டுங்களா? இத்தகைய சிறப்புகளுக்கு சொந்தக்காரனா அம்மா அவர்களை இன்று நம்மை சிந்திக்க வைக்க இருக்கும் தலைப்பு மாயத் திறவுகோல். அவர்களை
ஆகவே இந்த மாயத் திறவுகோலை பற்றி நமக்கு சிறப்புரையாற்ற வந்தவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் உடலினிலும் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனையை கேட்க வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை கூறி இந்த சிந்தனை உரையை துவங்கலாங்க. இன்னைக்கு எடுத்துருக்கிற தலைப்பு மாயத் திறவுகோல் அப்படின்ற தலைப்பு. சரிங்களா? அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு மணி நேரம் நம்ம இன்றைய சிந்தனையை சிந்திக்க போகிறோம். சரிங்களா? மனிதன் வியத்தகு செயல்களை எல்லாம் செய்கின்றான். மனிதன் வியத்தகு செயல்களை செய்கின்றான். வானில் பறக்கின்றான், கடலின் ஆழத்துக்கு செல்கின்றான், சந்திரனில் நடக்கின்றான். எங்கே நடக்கிறங்க? நிலாவுலேயே வாக்கிங் போயிட்டு இருக்கிறோங்களா நாம்? சரிங்களா? சந்திரனில் நடக்கின்றான். அவன் படைத்த கண்டறிந்த கருவிகள் எவ்வளவு வேகமாக ஓடுகின்றன. பல சிக்கலான கணக்குகளை கூட எளிதில் போட்டு விடுகின்றான். அவ்வளவு அறிவியல் வளர்ச்சி. இவ்வளவு வளர்ச்சி இருக்கும்போது குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுதுங்களா? மிகப்பெரிய வளர்ச்சி, குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுதுங்களா? ஏன் சொல்ல முடியல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்கவிருக்கிற இந்த மாயத் திறவுகோல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. சரிங்களா? இப்போது வளர்ந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நாடுகளில் எல்லாம் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு, எல்லாம் டாலரில் தான் சம்பளம் வாங்குகிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே மெஷினே செஞ்சிருதுங்களாமா. அவங்களுக்கு ஓய்வு நேரம் அதிகம். அவங்களுக்கு வீக்கெண்டை எப்படி செலவு பண்ணுறது, வீக்கெண்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பணம் நிறையா சம்பாதிக்கிறாங்க. வீக்கெண்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா உட்காந்துட்ருக்குறாங்க. அப்போ அப்படி அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு நிறையா ஆடம்பரத்துக்கு தேவையான எல்லாமே கிடைக்குது. டைம் நிறைய மீதி ஆகுது. எல்லா இதுலேயும் மேலே போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த மேலை நாடுகளில் ஒரு சர்வே சொல்லுதாமா, அங்கே மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களும் தற்கொலை செய்து கொள்கிறவர்களோட விகிதம் அதிகமாக போயிட்டே இருக்குது. எங்கேங்க? வளர்ந்த மேலை நாடுகளில். ஏழை நாடுகளில் எப்படி இருக்குதாமா? பசி, வறுமை, இப்படி இறப்போரின் சதவிகிதம் இப்படி கூட்டிகிட்டே போயிட்டு இருக்குதுங்களாமா. அப்போது மகரிஷி யோசிக்கிறாரு, ஏன் இந்த முரணான நிலை, ஏன் இந்த முரண்பட்ட நிலை? ஒரு பக்கம் அப்படி அவன் சும்மாவே இருக்கிறான், நிறைய அவன்கிட்ட செல்வாக்கு இருக்குது. ஆனால் அங்கேயும் என்ன ஆகுது? ஏதோ மன அழுத்தம், டென்ஷன், அவன் அங்கேயும் இறப்பு விகிதம் சதவிகிதம் கூட்டிகிட்டே போகுது. இந்த பக்கம் ஒரு சில நாடுகளில் ரொம்ப பசி, வேலை இல்லை, திண்டாட்டம், அறிவியல் என்ன மேலே போனாலும் அங்கேயும் இறப்பு விகிதம் ஒரு சதவிகிதம் அப்படியே கொஞ்சம் கூட்டிகிட்டே போகுது. எங்கேயுமே குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற நிலை இல்லை. ஏன் இந்த முன்னுக்கு பின் முரணான நிலை அப்படின்னு கேட்டால், மனித சமுதாயம் ஏதோ ஒன்றை கவனிக்க தவறிவிட்டது. ஏதோ ஒரு தீர்வு கண்டுபிடிச்சா எல்லாத்துக்குமே அது சரியாகும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஆனால் இந்த அறிவியலும் மனித சமுதாயமும் அதை கண்டுபிடிக்க தவறிவிட்டது அப்படின்னு சர்வே எடுத்திருக்காங்க. இப்போ அது என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு ஆலமரம் இருக்குது, அது பெருசாக நிறையா விழுதுகள் இருக்குது, மிகப்பெரிய மரம். அதன் பட்டைகள் எல்லாம் அப்படியே கிளைகள் எல்லாம் ஓங்கி உயர்ந்து வளர்ந்து இருக்குது. அப்படியே நிறையா கிளைகள் அப்படியே இருக்குது, இலை நிறையா இருக்குது, பழம் நிறையா இருக்குது. இவ்வளவு பெரிய ஆலமரத்துக்கு எது இத்தனையுமா மாறி வருது அப்படின்னு பார்த்தா, அந்த வேரில் ஒரு நுண்ணிய சாறு இருக்குதுங்களாமா, சாப் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாறு தான் இத்தனைக்கும் தேவையான சத்தை கொடுக்குது. அந்த மரம் இவ்வளவு பெருசாக ஆகிறதுக்கு தேவையான சத்தை அந்த வேரில் இருக்கிற அந்த நுண்ணிய சாறு தான் கொடுக்குதுங்களாமா.
இப்போ ஒரு செடி இருக்குது, அந்த செடியில் இலை பட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த தோட்டக்காரர் என்ன பண்ணுவார்? மண்ணை தோண்டி பார்ப்பார், வேருக்கு தேவையான சத்தெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தேவையான உரம் போட்டு தண்ணி ஊற்றி வெளிச்சமெல்லாம் அந்த வெயில் படுற மாதிரி வச்சா இலை என்ன ஆயிருங்க? பச்சை பசைன்னு ஆயிரும், திருப்பி அது ஆயிரும். அதை விட்டுட்டு அந்த தோட்டக்காரரு இலை பட்டு போச்சுன்னு சொல்லிட்டு இலைக்கு பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு, சரிங்களா, அந்த இலைக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அந்த இலையை மட்டும் சூரிய வெளிச்சத்தில் கொண்டு போய் வச்சா செடி நல்லா வளருங்களா? அப்போ அந்த தோட்டக்காரர் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? எங்கேயோ ஒரு பைத்தியக்காரனாட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இப்படி தான் நாமும் நமக்கான பிரச்சனைக்கான தீர்வு எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாமல் இலைக்கு பச்சை பெயிண்ட் அடிக்கிற மாதிரி நம்ம பிரச்சனைக்கும் பெயிண்ட் அடித்து நம்ம பூசிகிட்டு இருக்கிறோங்களாம். ஆனால் எப்போ பார்த்தாலும் பிரச்சனைக்குள்ளேயே உழன்று அப்படியே போயிட்டே இருக்குதுங்களா வாழ்க்கை. இது வாழ்நாள் முழுவதும் இப்படியே தான் போய் அப்படியே ஒரு நாள் போயிடுறோமா. இப்படி தான் மனித சமுதாயம் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எந்த வேரை கண்டுபிடிச்சா நம்மளுடைய பிரச்சனை தீரும் அப்படின்னு பார்த்தோம்னா, லைஃப் ஈஸ் வாட் மைண்ட் ஈஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னங்க? நம்முடைய வாழ்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தானுங்களாம். உண்மையா இல்லைங்களா? நம் மனநிலை எப்படி இருக்குதோ அதுக்கு பொறுத்து தான் நம்முடைய வாழ்வு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த மனதை பற்றிய புரிதல் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நம் வாழ்வில் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் நாம் எப்பவுமே அடையவே முடியாது. ஏனெனில் மனித வாழ்வின் ஒட்டுமொத்த செயல்பாடும் மனம் என்ற உணர்ச்சிகளால் இயக்கப்படுகிறது. மனித வாழ்வின் ஒட்டுமொத்த செயல்பாடும் மனம் என்ற உணர்ச்சிகளால் இயங்கிக் கொண்டுள்ளது. எனவே இந்த மனதிற்கு சரியான ஆற்றலையும் அறிவையும் அதை செயல்படுத்தக்கூடிய திறனையும் நாம் கொடுத்தால் மட்டும்தான் நம்மளுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மகரிஷி கொடுத்த கிஃப்ட் நமக்கு, மனவளக்கலை. என்னதுங்க? மகரிஷி வேறு பேர் கூட வச்சுருக்கலாம் இல்லைங்களா? அவர் உலக அமைதிக்கே வழி எங்கே இருக்குதுன்னா மனவளக்கலையில் இருக்குதுன்னு சொல்கிறார். பேர் எப்படி வச்சுருக்காரு பாருங்க, மனவளக்கலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் தீர்வு நம்ம எங்கெங்கேயோ போய் தேடிட்டுருக்குறோம். ஆனால் நம்மக்கிட்டேயே அதுக்கான சாவி இருக்குது, போட்டு நீக்கினோம்னா எல்லாத்துக்கான தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மனம் இருக்குது இல்லைங்களா, அந்த மனது எப்படி அதுக்கு ஒரு 3 கேரக்டர் எப்பயுமே இருக்குங்களாமா. என்ன அப்படின்னா, அந்த மனதுக்கு ஒருமித்த கவனம், நல்ல ஆழ்ந்த கவனம் அந்த மனதுக்கு இருக்குதான். உற்சாகம், மனம் எப்பயுமே உற்சாகமாக இருக்கணும்னு நினைக்குங்களாம். அடுத்தது தன்னம்பிக்கை. இந்த 3 கேரக்டரும் மனதோட இயல்பு, சரிங்களா? இப்போ நாமெல்லாம் அப்படி இருக்கிறோங்களா? ஒருமித்த கவனம், உற்சாகம், தன்னம்பிக்கை. இப்போ நான் மளிகை கடையில் பொட்டணம் கட்டுறேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே உற்சாகத்தோட கடையில் வரவங்கக்கிட்டையெல்லாம் அப்படியே பொங்கி வலிஞ்சு அப்படியே உற்சாகத்தோடு வேலை செஞ்சிட்ருக்குறேன்னா, எந்த வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களையும் கேட்டிங்கனாலும் இது என்ன மளிகை கடை வேலை அப்படிம்பாங்க. சரி, டீச்சர் போகிறாங்க, டீச்சர் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஐயோ இந்த பொழப்பு நாய் பொழப்புங்க அப்படிங்கிறாங்க. சரி, அவங்கள விடுங்க, டாக்டரை கேட்டால் ஐயோ காதில் ரத்தம் வலியுது, என்ன ஆகுது, நோய் அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு கேட்டு 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 அப்படியே ஒரே இதாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ என்ன அப்படின்னா, செய்கிற தொழிலில் நமக்கு ஒருமித்த கவனம் இல்லை. அந்த வேலையை நம்ம விருப்பத்தோடு செய்யலை, சரிங்களா? அந்த அப்போ விருப்பத்தோடு செஞ்சோம்னா தான் அந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குங்க, உற்சாகம் இருக்கும். அதில் எப்படி போகலாம் அப்படின்ட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இதெல்லாம் இல்லாமல் நம்ம செஞ்சோம்னா நம்ம வேலை தானே வாழ்நாள் முழுக்க நம்ம வேலையோடு தானே பயணம் போயிட்டுருக்குது. உழைப்பு தானே தேவை, அதனால தானே மற்றது எல்லாமே இது பண்ண முடியும். அப்போது ஃபஸ்ட்டு அதுலேயே நம்ம எந்த ஒரு கீழே தான் இருக்கிறோம். ஆனால் ஒருத்தர் பாருங்கள், எப்படி அவரோட எஃபோர்ட்டை போட்டு எப்படி இருக்காருன்னு பாருங்கள். ஒரு சின்ன பையன் 7 வயசு இருக்கும்போது ரெட் ஃபீவர் அப்படின்னு ஒரு காய்ச்சல், சிகப்பு காய்ச்சல் அவருக்கு கண்ணும் போயிடுச்சு, வாயும் பேச முடியாது. சின்ன பையனுக்கு, அந்த பையனுக்கு, சரிங்களா? எதுவுமே பண்ண முடியல, எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அவங்க அம்மா அப்பா ஆனாலும் பரவாயில்லன்னு அந்த பையனை ஏதாவது ஒரு வகையில், அதாவது 5 புலனில் 2 புலன் என்ன ஆயிடுச்சுங்க, இல்லாமல் போயிடுச்சு. மீதி 3 புலன்கள் தான் செயல்பாட்டில் இருக்குது. 7 வயசு பையன். அப்போது அவங்க அம்மாவும் அப்பாவும் கவலைப்படலை, பரவாயில்ல உனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணலான்னு யோசித்து
இவனுக்கு கல்வி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், கண்ணும் தெரியாது, வாயும் பேச முடியாது, ஆனால் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது அந்த அந்த பையனுக்கு வந்து ஹெலன், அவன் பேர் என்னங்க, ஹெலன். அவனுக்கு என் அப்படின்ற ஒரு டீச்சர் வந்து ஒரு 10 வயசில் அவன் லைஃப்பில் உள்ள வர்றாங்க. அந்த டீச்சர் யோசித்து இவனை எப்படி படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா, மரக்கட்டையிலேயே வேர்ட்ஸ் எல்லாம் தயாரித்து அவன் கையில் கொடுத்து இது ஏ இது பி அப்படின்னு புரிய வைக்கிறாங்க. சரிங்களா? அவனுடைய ஒருமித்த கவனம், அந்த கான்சன்ட்ரேஷன் எல்லாம் அவன் தனிமையிலேயே இருந்தான். ஏன்னா யாரோடையுமே அவனுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இல்லை. அப்போ அந்த கம்யூனிகேஷன் கொண்டு வரணும்னா அவன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆழ்ந்த ஈடுபாடுங்க. அவன் நல்லா படிக்க ஆரம்பித்தானா அவனுடைய ஈடுபாட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆசிரியரும் அப்படியே அவனை நல்லா கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க, பேரண்ட்ஸும் டீச்சரும். அப்போ பார்த்திங்கன்னா அவன் நல்லா எல்லா எழுத்துக்களுமே புரிஞ்சுட்டான். அப்புறம் டைப் ரைட்டிங் கற்றுக்கிட்டான். அந்த டைப் ரைட்டிங்கில் மற்றவங்களோட அவன் நினைக்கிறத சொல்கிறது டைப் ரைட்டிங்கில் சொல்கிறான், மற்றவங்களோட அவனுக்கு ஒரு கம்யூனிகேஷன் கிடச்சிருது. இப்படியே அவன் ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட வயதில் அவன் கல்லூரி படிப்பையே முடிச்சிடுறானுங்களாம். பாருங்கள், இப்போ நம்ம பிள்ளைங்களாம் எப்படி படிச்சுட்ருக்குறாங்கன்னு பாருங்கள். சரிங்களா? கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு அடுத்தது அவனுடைய ஈடுபாடு சோசலிசத்தில் போகுது. மக்களுடைய நன்மைக்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு போகுது. அவன் என்ன பண்ணுறான்னா, மக்களோட கம்யூனிகேட் பண்ணுறக்கோசரம் அவன் வந்து இந்த கையை அசைச்சு நாக்கை மடக்கி பேசுகிற அந்த பேச்சுக்களையே கற்றுக்குறான். இப்போ டிவிலெல்லாம் நியூஸ் போடும்போது கீழே பாருங்கள், சைடில் ஒருத்தங்க இப்படின்னு அசைச்சு சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த லாங்குவேஜ் அவன் கற்றுக்கிட்டு அவன் சோசலிசத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். அவனுடைய பேச்சு அவன் அந்த மாதிரி அவன் அந்த மாதிரி சைகை செய்வான். அவங்க டீச்சர் அவங்க டீச்சர் பேர், அந்த டீச்சர் வந்து மக்களுக்கு அவன் என்ன சொல்கிறான்றதை சொல்லுவாங்க. இந்த ஸ்பீச்சை கேட்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருவாங்களாமா. பாருங்க, அந்த உள்ளார்ந்த ஈடுபாடு அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் 5 புலன் தேவையில்லை, 2 புலன் இல்லை, 3 புலன் தான் இருக்குது. அவன் எப்படி பாருங்க, அவன் உலகம் ஃபுல்லாக இதை பற்றி பேசுறதுக்கு போகிறான். அவன் போகிற நாடு அத்தனை நாடுகள்லையும் பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டரு எல்லாம் வந்து அவன் கூட பேசுறதுக்கு அவர் இருக்கிற இடத்துக்கு வருவாங்களாமா, வந்து பேசிட்டு போவாங்களாமா. அவர் 70 வயசில் 15 புக்கு எழுதியிருக்காருங்களாமா. சரிங்களா? 88 வயசு வரைக்கும் இருந்து தான் அவர் என்ன சொல்ல நினைச்சாரோ அதையெல்லாம் சொல்லிட்டு தான் 88வது வயதில் தான் இறந்தாருங்களாம். அவர் பேர் ஹெலன் கெல்லர். என்னங்க? ஹெலன் கெல்லர். அப்போது அவ்வளவு குறைபாடு இருந்தும் ஒருத்தனால இவ்வளவு சாதிக்க முடியுது. நம்மகிட்ட எல்லாம் ஏதாவது குறை இருக்குதுங்களா? எல்லாமே எப்படி இருக்குதுங்க? அதிகமாக இருக்குது. எப்படி இருக்குதுங்க? அதிகமாக இருக்குது. ஆனால் நமக்கு என்ன, நம்ம மனதிற்கு நம்ம எதை கொடுக்கல அப்படின்னா, அந்த உற்சாகத்தை கொடுக்கவில்லை, அந்த கவனத்தை கொடுக்கவில்லை, அந்த தன்னம்பிக்கையை நாம் நமது மனதிற்கு கொடுக்கவில்லை. அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மைங்களாம். வரலாற்றில் சாதித்த அத்தனை பேரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை நம்ம எடுத்து படித்தோம்னா அவங்களுடைய அத்தனை சாதனைக்கு பின்னாலும் அந்த உற்சாகமும் தன்னம்பிக்கையும் தான் இருந்தது. அப்போ நம்ம எந்த வேலையை வேணாலும் செய்யலாம், அதில் ஒரு ஆழ்ந்த உள்ளார்ந்த ஈடுபாட்டோடு செய்கிற பக்குவத்தை நம்ம மனதுக்கு நம்ம கொடுக்கணும். சரிங்களா? இப்போ நாம் எப்பயுமே எப்படி இருக்கிறோம்னா, இந்த கடந்த காலம் அப்படின்றது முடிஞ்சு போச்சு. எப்போ பார்த்தாலும் ஐயோ அப்படியா பண்ணியிருந்தேனா இருந்திருக்கும், அப்படி நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு கடந்த காலத்தை பற்றி கவலையிலையும், எதிர்காலத்தில் அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படின்ற இதுலேயே நம்ம ஓட்டிட்டு நிகழ்காலத்தில் என்ன செய்யணுமோ அதை செய்யாமையே விட்டுறோங்களாம். இப்போ நிகழ்காலத்தில் நம்ம செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சோம்னா இந்த நிகழ்காலம் 10 வருஷத்துக்கு கழித்து இது என்ன காலமாக இருக்குங்க? நமக்கு இறந்த காலமாக இருக்கும். அப்போ நம்ம இறந்த காலத்தை திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்குங்க? உற்சாகமாக இருக்கும். அப்போ நிகழ்காலத்தை கரெக்டாக பண்ணிட்டோம்னா அடுத்த 10 வருஷம் கழித்து வர எதிர்காலம் நமக்கு எப்படி இருக்குங்க? இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்போது ஒவ்வொருத்தரும் அந்த ப்ரெசண்ட்டில், இந்த நிமிஷத்தில் நம்ம என்ன பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியங்களாம். இப்போ பாருங்கள், எதிர்காலம் அப்படிங்கிறது எப்படி வேணால் போகலாம். எதிர்காலங்கிறது எப்படி வேணால் போகலாம். இப்போது ஒரு
மெஜிஷியன், அந்த மந்திரமெல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, மாய வித்தை காமிக்கிற ஒருத்தர் இருந்தானுங்களாமா. அவன் என்ன பண்ணால், நம்ம ராஜாட்ட போய் நம்ம வித்தையை காமிச்சா நிறைய செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு அரண்மனையில் போய் அவன் மந்திர வித்தையெல்லாம் காமிக்கிறதுக்கு பண்ணான். ராஜாவும் ரொம்ப ஆர்வமாக வந்து கவனிக்க அவர் அந்த வித்தைக்காரன் செய்கிறத பார்க்கறதுக்கு வந்திருக்காருங்களாம். இவன் என்ன யோசிச்சான், நம்ம ஏன் மற்றவங்க கிட்ட அந்த வித்தையை காமிக்கணும், ராஜாட்டையே காமிச்சா என்னன்னு சொல்லிட்டு அவன் மந்திரம் போட்டு அப்படி இப்படின்னு போட்டு ஒரு துணியை மேலே போட்டு கீழே போட்டு எடுத்தா என்ன வருங்க, புறா வருது, அது வருது, இது வருது. அதெல்லாம் பண்ணவன் என்ன பண்ண, மேலே போட்டு கீழே எடுத்து ராஜாவோட கிரீடத்தையே காணாமல் பண்ணிட்டானுங்களாமா. அப்போ ராஜாவுக்கு வந்து என்னாச்சு, இது ஒரு அபசகுணமாக போயிடுச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவனை முதல்ல கொண்டு போய் நம்ம அரண்மனையில் ஜெயிலில் போட்டு ஒரே வாரத்தில் இவனுக்கு மரண தண்டனையை கொடுங்கன்னு தீர்ப்பை சொல்லிட்டு ராஜா போயிட்டார். அப்புறம் கொண்டு போய் அதே மாதிரியே போட்டாங்க. அந்த ஒரு வாரம் கழித்து அவனுக்கு மரண தண்டனை. அவன் ஒய்ஃப் வர்றாங்க, வந்து பார்த்துட்டு ரொம்ப அழுகுறாங்க. அவன் சொல்கிறான், இன்னும் ஒரு வாரம் இருக்குது, நீ கவலைப்படாத, அழுகாத. அவன் நல்லா ஜாலியாக சாப்பிட்டு ஜெயிலில் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு கால் மேலே கால் போட்டு காலாட்டிகிட்டு இருக்கிறான். இந்த அம்மா என்ன நினச்சிருச்சு, மரண தண்டனை விதிச்சனால இவனுக்கு ஏதோ மென்டல் இது ஏதோ நட்டு கலந்துருச்சாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா டெய்லி வந்து பார்த்துட்டு அழுதுட்டு போகுது. ஆனால் அவன் ஜாலியாக தான் இருக்கிறான். அப்புறம் அந்த ராஜா வந்து அந்த சிறைச்சாலைக்கு வர்றாரு. வந்து பார்க்கும்போது இவன் அப்படியே கால் மேலே கால் போட்டு காலாட்டிட்டு ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கிறான். ராஜாவுக்கு என்னடா நாளைக்கு மரண தண்டனை, இன்னைக்கு எல்லாரும் அழுது புலம்பிட்டு இருப்பாங்களே, இவன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்குறாரு, நாளைக்கு உனக்கு மரண தண்டனை தெரியுமா அப்படிங்கிறாரு. தெரியும் அப்படிங்கிறாரு. அப்புறம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற, நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான் இருக்குது, மரண தண்டனை பற்றி நான் ஒன்றும் கவலைப்படல அப்படின்னா. என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு வருஷமாக என்கிட்ட ஒரு குதிரை வச்சுருந்தேன், அதை பறக்கிறதுக்கு பழக்கிட்டு இருந்தேன். நல்லா பறக்க வச்சு பழக்கி உங்களுக்கு அதை பரிசாக கொடுக்கலான்ட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் மரண தண்டனை கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு வேறு பறக்கிற குதிரையை கொடுக்க முடியாமல் போயிருமேன்னு ஒரு வருத்தம் தானே வழியே, மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னானுங்களாமா. இப்போ ராஜாவுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, அட பறக்கிற குதிரையில் ராஜா பறந்து போனால் எப்படி இருக்கும், சரி இவனை ஒரு வருஷம், உனக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்குறாரு. இன்னும் ஒரு வருஷம் நான் பழக்கினேன்னா என்னோட குதிரை பறந்துடும் அப்படின்னு சொன்னானுங்களாமா. சரி உனக்கு ஒரு வருஷம் நான் டைம் தரேன், நீ குதிரையை நல்லா ட்ரெயின் பண்ணு, குதிரை வந்து பறந்துருச்சு, நல்லா பழக்கி கொண்டு வந்து எனக்கு கொடுத்துரு, அதுக்கப்புறம் உனக்கு கண்டிப்பாக மரண தண்டனை தான், இதில் வந்து நான் இதெல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்ல. சரின்னு இவனும் வீட்டுக்கு வந்துட்டான். அப்போ இந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்படுது, பரவாயில்ல. அப்போ இவன் சொல்கிறான், இல்லை நான் இந்த மாதிரி சொல்லிட்டு வந்தேன்னா நிஜமாக நீங்கள் பழக்கிட்டு இருக்கிறீங்களாண்ணா, அப்படியெல்லாம் நான் ஒன்றையும் பழக்கவே இல்லை, நான் சும்மா தான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னோடனே திருப்பியும் அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வாரத்துலேயே செத்துருந்தா கூட அழுதுட்டு கம்னு இருந்திருக்கல, இன்னும் ஒரு வருஷத்துக்கு நம்ம வெசனப்பட்டுட்டே இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா அழுகுது. நீ கவலைப்படாத, இன்னும் ஒரு வருஷம் டைம் நம்மக்கிட்ட இருக்குது, அப்போ என்ன வேணால் நடக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு அவன் எப்பயும் போல் போய் எல்லாம் அவனுடைய தொழில் பார்க்குறது, அங்கே போகிறது இங்கே போகிறது, ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறான். குதிரையெல்லாம் அவன் திரும்பி கூட பார்க்கவே இல்லை. அப்புறம் ஒரு 6 மாதம் இப்படியே ஓடிடுச்சு. என்ன ஆச்சுன்னா, அந்த ராஜாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டார். என்னாச்சுங்க, ராஜா இறந்துட்டார். அப்புறம் ஒரு 3 மாதம் போச்சு, அந்த குதிரையும் இறந்துருச்சு. அப்போது தண்டனை கொடுத்த ராஜாவும் இல்லை, பறக்க வைக்க ட்ரெயின் பண்ண போகிற குதிரையும் இல்லை. அப்போ அவனுக்கு ஏதாவது மரண தண்டனை தரப்போகிறாங்களா, ராஜாவே இறந்துட்டார். அப்போது இதுதான் எதிர்காலத்தோட நடைமுறை, இப்படி தான் எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்க போகுது. அப்போ அதையே நினச்சிட்டு நாம் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அந்த ஆயிருக்கும், இப்படி ஆகணுமே அப்படின்னு சொல்லி எல்லாம் வெசனப்படுறது அப்படிங்கிறது அது வந்து நமக்கு தேவைங்களா? அப்போது இப்படி ஒரு சாவி நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் என்ன இல்லைங்க, துன்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த மனிதர்கள் அப்படின்னா நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, எண்ணற்ற நம்பிக்கைகளுடனும் விருப்பங்களுடனும் இந்த வாழ்க்கை பயணத்தில் களைப்பாக நடை போட்டு கொண்டிருக்கிறோமோ. எண்ணற்ற விருப்பம், எண்ணற்ற தேவை அப்படின்ற வாழ்க்கை பயணத்தை களைப்பா அப்படியே சலுப்போடு நடந்து போயிட்டுருக்குறோமாம்மா. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய உள்ளார்ந்த மகிழ்ச்சியை தடுப்பது யார்? இவ்வளவு களைப்பு சலிப்புக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய மகிழ்ச்சி நம்மை சார்ந்ததாக இல்லை, மாறாக மற்றவர்களை சார்ந்துள்ளது. நம்முடைய மகிழ்ச்சியும் இன்பமும் எப்படி இருக்குது, மற்றவர்களை சார்ந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, ஒருத்தங்க வந்து இப்போ நம்மளை பார்த்து பயங்கரமாக திட்டிடுறாங்க, கோவம் வந்து
உடனே நாம் என்ன ஆகுறோங்க, ரொம்ப டென்ஷன் ஆகி நாமளே என்ன பண்ணிடுறோம், ரொம்ப கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? இப்போ இன்னொருத்தர் வந்து இப்போ என்னை சொல்கிறாங்க, ஐயோ கலா ரொம்ப நல்லா அம்மா நல்லா பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு புகழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே என் மனம் என்ன பண்ணுங்க, ரொம்ப கூலாகிடுது. நான் உங்களுக்கு என்ன வேணால் செய்கிறதுக்கு தயாராகிடுறேன். சரிங்களா? இப்போ இன்னொருத்தர் வந்து நான் ஒரு ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நீ பண்ணினது தப்பு அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அந்த தப்பை ஏற்றுக்கிற பக்குவம் எனக்கு இல்லை. நான் என்ன பண்ணிடுறேன், அவங்க இருக்கிற திசைக்கே தலை வச்சு நான் படுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க என்னோட குறைய சொல்லிட்டாங்க. அப்போது என்னுடைய இன்பமும் துன்பமும் எப்படி இருக்குது அப்படின்னா, மற்றவங்க என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து என்னுடைய அன்றைய செயல்பாடு இருக்குதா இல்லைங்களா? இப்போ பாருங்க, இப்போது நம்மக்கிட்ட 86,400 காசு நம்மக்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எத்தனை காசு இருக்குதுங்க? 86,400 காசு நம்ம கையில் இருக்குது. ஒருத்தன் 10 காசை பிடுங்கிட்டு ஓடிட்டான். என்ன பண்ணிட்டாங்க? 10 காசை பிடுங்கிட்டு ஓடிட்டான். இப்போ நாம் 86,390 காசு நம்மக்கிட்ட இருக்குது. அது இருக்குது பரவாயில்லன்னு நினைப்போமா? நினைக்கிறது நல்லதா? இல்லை அந்த 10 காசு பிடுங்கிட்டு போனான்ல, அவன் பின்னாடி இதை இப்படியே போட்டு அவன் பின்னாடி ஓடி போய் அதை பிடுங்கிட்டு வர்றது பரவாயில்லையா? நாம் என்ன பண்ணுவோம்? நம்ம எது பண்ணால் நல்லது? கையில் வச்சிருக்கிற அந்த 86,390 காசு யூஸ் பண்ணுறது நல்லது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோமா, இதை போட்டுட்டு அந்த 10 காசு பின்னாடியே ஓடிட்டுருக்குறோமா? சரிங்களா? எப்படின்னு பார்த்தா, ஒரு 10 நிமிஷம் ஒருத்தன் நம்மளை ரொம்ப திட்டான். சரிங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை செகண்டுங்க? 86,400 செகண்டு ஒரு நாளைக்கு, 24 மணி நேரத்துக்கு. அவன் வந்து 10 நிமிஷம் தான் நம்மளை திட்டான். ஆனால் அந்த 10 நிமிஷத்தையே அந்த அன்னைக்கு ஃபுல்லாக நினச்சிட்டு அந்த மீதி இருக்கிற 86,390 செகண்டை நாம் என்ன பண்ணுறோங்க, வேஸ்ட் பண்ணிடுறோம். வேலையே ஓட மாட்டேங்குது, இப்படி பேசிட்டானே, இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் ஒரு நாள் இல்லைங்க, ஒரு வாரத்துக்கு அதையே தான் மைண்டில் ஓடிட்டுருக்குது. சரிங்களா? அப்போது இப்படி இந்த மாதிரி நம் வாழ்க்கை மோசம், நம் மனம் வந்து இப்படி மோசமான நிலைக்கு கீழாக தள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது இதில் நம்ம சிந்திக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தா, இதில் இந்த ஆளுமை திறன் நம்மக்கிட்ட இல்லைங்களாமா. இதுக்கு எப்படி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்கள். இப்போ புத்தர் பற்றி நம்ம நிறைய அவரோட ஸ்டோரியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா? புத்தர் வந்து அவர் வந்து எப்படின்னா, அவருடைய கான்செப்டே என்னென்னா, நீயாக இரு அப்படிங்கிறது தான் புத்தத்தன்மை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறதே என்னங்க, நீயாக இரு, நீ யார் மாதிரியும் ஆக வேண்டாம். சரிங்களா? நீயாக இரு அப்படின்னு சொல்கிறது தான் புத்தத்தன்மை. அவர் வந்து புத்த மதத்தில் இருக்கிற இந்து மதத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக நிறைய பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறார். அங்கங்கே போய் இப்படி முட்டாள்தனமாக இருக்காத, இப்படி மூட நம்பிக்கையை ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்லி நிறைய பிரசங்கம் அவர் ஒவ்வொரு ஊராக போய் பண்ணிகிட்டே இருப்பாருங்களாம். அப்போது அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறையா பேர் அதில் அவரோட கருத்துக்கு ஈடுபட்டு அப்படியே அங்கங்கே அப்படியே பெரும் கூட்டமாக கூடுமா. ஒரு சிலருக்கு வந்து அந்த மூட நம்பிக்கையில் அவங்க அதில் பலன் அடைஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆகுங்க, பிடிக்காது. இப்படி ஒருத்தனுக்கு பிடிக்கலிங்களாம். அவன் வந்து புத்தர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு, அவன் வந்து பயங்கரமாக திட்டிகிட்டே இருக்கிறான். இவர் கண்டுக்கவே இல்லை. இவர் அப்படியே உற்சாகத்தோடு அப்படியே எல்லாத்துக்கிட்டையும் அப்படியே சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாரு, அவருடைய கருத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அப்போது இவனால் இவர் இன்சல்ட் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டு இவன் என்ன பண்ணுறான், போய் அவர் மேலே துப்பிடுறான். அப்போ அவர் அப்பையும் கவனிக்கவே, அவங்க சீடர்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வருது. எந்திரிக்கிறாங்க. அவர் அமைதியாக கையை இது பண்ணிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்பயும் போலவே அதை அப்படியே தொடச்சி விட்டுட்டு இவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கிறாருங்களாம். அவன் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அவன் போயிட்டான். திருப்பி அடுத்த நாள் வேறு ஊரில் அதே மாதிரி பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த நேற்று துப்புனாம் பார்த்தீங்களா, அவன் அழுதுகிட்டே வரான். வந்து மன்னிச்சுக்குங்க, நான் பண்ணினது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறான். இப்போயும் அவர் அதை சட்டையே பண்ணிக்கல. இவர் பாட்டுக்கு இவர் பேசிகிட்டே இருக்கிறாரு. கடைசியாக அவன் காலில் உளுந்து கெஞ்சி என் மன்னிக்கலன்னு சொன்னா தான் நான் இங்கேருந்து போவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அவர் அதை பேசுகிறத நிறுத்திட்டு அவன்கிட்ட பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நேற்று நீ துப்பியது என் மனசை புண்படுத்தவே இல்லை,
என்னது, நான் வருத்தம் அடையவே இல்லை. அப்படிங்கும்போது நான் எதுக்கு உன்னைய மன்னிக்கணும்? நேற்று நீ என் மேலே துப்புனது அப்படிங்கிறது என் மனசில் வருத்தத்தையோ கோபத்தையோ எதையுமே உண்டு பண்ணலை. அப்படிங்கும்போது நான் எதுக்கு உன்னைய மன்னிக்கணும்? நீ என் மேலே ரொம்ப கோபத்தில் இருந்த, அந்த கோபத்தையும் வருத்தத்தையும் எப்படி வெளிக்காட்டுறதுன்னு உனக்கு தெரியல, அதனால நீ என் மேலே துப்பிட்ட அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? அடுத்த நாள் இன்னைக்கு நீ பண்ணின தப்பை உணர்ந்துட்ட, தப்புன்னு நீ உணர்ந்துட்ட. இப்போ அதுக்கு மன்னிப்பு கேட்குற, அதை எப்படி என் காலை பிடிச்சி கெஞ்சி கேட்குற. அப்போது அந்த வருத்தத்தை நீ வெளிப்படுத்துகிற. இப்படி, அதாவது என்னை மன்னிச்சுக்குங்க, நான் பண்ணினது தப்பு அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற. இது உன்னுடைய செயல்தான். இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதனால நான் கொஞ்சம் கூட பாதிக்கப்படவே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னைய மன்னிக்கட்டும்? இந்த ரெண்டுமே, நீ துப்புனதும் நீ கோபத்தை வெளிப்படுத்தின, மன்னிப்பு கேட்டது அப்படிங்கிறது நீ வருத்தத்தை வெளிப்படுத்துகிற. இந்த ரெண்டு செயல்களுக்கும் பொறுப்பு நீதானே தவிர நான் இல்லை. இதில் நான் எந்த இடத்துலையும் நான் சம்மந்தப்படவே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னைய மன்னிக்கட்டும் அப்படின்னு கேட்டாராம். அப்போது இதுதான் அகவயமான ஆளுமை அப்படின்னு சொல்கிறது. இந்த ஆளுமை நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நாம் அந்த 10 செகண்டுக்கு, அந்த 10 நிமிஷத்துக்காக ஒரு நாளை ஃபுல்லாக நம்ம வேஸ்ட் பண்ணுவோங்களா? ஒருத்தர் என்ன சொன்னாலும், என்ன திட்டினாலும், இல்லை நம்மளை பாராட்டினாலும் புகழ்ந்தாலும் நம்ம எப்படி இருக்கணுங்க? ஒரே மனநிலையில் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளை எதுவுமே எப்பயுமே பாதிக்காதுங்களாம். இது அகவயமான ஆளுமை அப்படின்றாங்க. நாமெல்லாம் புறவயமான ஆளுமை அப்படின்ற ஒன்றுலையே ஓடிட்டுருக்குறோம். சரிங்களா? எப்படி அப்படின்னா, நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது, நல்லா நாகரிகமாக பேசுகிறது, அப்புறம் அந்த மாதிரி நம்மளுடைய வெளிப்புறத்தை மேக்கப் போட்டு காமிச்சிட்டு இதுதான் ஆளுமை அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிகிட்ருக்குறோங்களா? நம்மெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோமா? ஆனால் இது நம்மளுடைய மன நிம்மதிக்கு ஒருபோதும் உதவாது. நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு நாம் போகிறதுக்கு இது இந்த புறவயமான ஆளுமையில் நாம் இருக்கிறது அப்படிங்கிறது என்றைக்குமே உதவாதுங்களாமா. நாம் எந்த நிலையில் நாம் இருந்தாலும், நமக்கு யார் என்ன சொன்னாலும் மற்றவர்களுடைய நம்மளை பேசுறது நம்ம எப்பயுமே அதை எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்மளுடைய செயல்பாட்டை நம்ம கரெக்டாக பண்ணிகிட்டே போயிட்டுருக்கணும். இடையில எந்த குறுக்கீடு வந்தாலும் அதுக்கு கோவப்பட்டு பேசினாலும் பாதிப்பாகிறது நாம் தான். ரொம்ப புகழ்ந்துட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம்னாலும் பாதிக்கப்படுறது யாருங்க? நாம் தான். இந்த மனநிலை நமக்கு வேணும் அப்படின்றாங்க. சரிங்களா? இப்படி ஒரு சாவி நம்மக்கிட்ட என்னைக்கும் இருக்கணுங்களாம். இது மனவளக்கலையில் இருக்குதா இல்லைங்களா? மனவளக்கலையில் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் நாம் தான் அந்த சாவியை இன்னும் போட்டு திறக்க ஆரம்பிக்கவே இல்லை. இப்போ நாம்பளாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் ஒரு ஊரில் போய் சிகரெட் விற்கிறாருங்களாமா. அவர் சிகரெட் விற்கும்போது என்ன சொல்லி விற்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த சிகரெட்டை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் சண்டையே வராது. என்னதுங்க? உங்கள் வீட்டில் எப்பயுமே சண்டையே வராது. அப்புறம் உங்கள் வீட்டில் திருட்டு பயமே இருக்காது. எப்பயுமே உங்கள் வீட்டில் திருட்டு பயமே இருக்காது. உங்களுக்கு முதுமையே வராது அப்படின்னு சொல்லி சிகரெட் விற்கிறான். இப்படி சொன்னால் எல்லாரும் வாங்குவாங்களா இல்லைங்களா? வாங்குவாங்களா இல்லைங்களா? எல்லாரும் வாங்குறாங்க. 2, 3, 4, 5 பாக்கெட்டாக கட்டுக்கட்டாக வாங்கிட்டு போடுறாங்க. இப்போ ஒருத்தருக்கு ரொம்ப டவுட்டு, ஏப்பா சிகரெட்டுக்கும் வீட்டில் சண்டை வராததுக்கு என்னப்பா சம்மந்தம்? நீ இப்படி ஏமாற்றி விற்கிறியே அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாரு. அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இந்த பாருங்கள், நான் தொழிலில் ரொம்ப கராரு. தொழிலில் பொய் சொல்லி நான் வியாபாரம் பண்ண மாட்டேன். நான் ரொம்ப நேர்மை, உண்மையை தான் சொல்கிறேன். எப்படி அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த சிகரெட்டை குடிச்சிங்கன்னா வீட்டில் நாற்றம் அடிக்கும், புகையாக இருக்கும். உங்கள் வீட்டம்மா என்ன சொல்லுவாங்க? முதல்ல வெளியே போங்கம்பாங்க. இப்போ நீங்கள் வெளியே போயிடுவீங்க. அப்போ எப்படி உங்களுக்கு சண்டை வரும்? உங்களுக்கும் வீட்டம்மாவுக்கு எப்படி சண்டை வரும்? சண்டையே வராது அப்படின்னு சொன்னான். சரி, அடுத்து திருட்டு பயம் இருக்காதுன்னு சொல்கிறியே அப்படின்னா, நீங்கள் சிகரெட் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா இருமிகிட்டே இருப்பீங்க நைட்டில். அப்போ திருட வந்தால் என்ன நினைப்பான்? இந்த வீட்டில் முழிச்சிட்ருக்குறாங்கன்னு நினச்சிட்டு உங்கள் வீட்டுக்கு வரமாட்டான், போயிடுவான். அதனால் எப்பயுமே உங்கள் வீட்டில் என்ன இருக்காதுங்க? திருட்டு பயம் எப்பயுமே இருக்காது அப்படின்னு சொன்னான். அப்புறம் நீங்கள் இந்த சிகரெட்டை குடிச்சிங்கன்னா சீக்கிரமாக செத்து போயிடுவீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு முதுமை வரும்? நீங்கள் தான் இளமையிலேயே செத்து போயிடுறீங்களே அப்படின்னு சொன்னானா.
இப்படி தாங்க நம்மளுடைய ஆளுமை இப்படி தான் இருக்குதுங்களாம். ஒருத்தர் ஒன்று பண்ணால் நாம் என்ன பண்ணுறதுங்க, எதையும் யோசிக்கிறதே இல்லை. கூட்டத்தோடு போய் நாமளும் அப்படியே எல்லாம் பண்ணிட்டு இதே மாதிரியே முட்டாள்தனமாக போயிட்டே இருக்கிறோம். மனவளக்கலை அன்பர்களாகிய நாம் இனிமேலாவது இதில் எல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை என்ன பண்ணணுங்க, கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது நாம் இப்போ இயற்கையில் எந்த ஒன்றுமே எதோடையும் தன்னை ஒப்பிட்டு பார்க்குறதே இல்லைங்களாம். இப்போ நம்ம அண்ணாந்து பார்த்தோம்னா நிலா இருக்குது. நிலா சூரியனை பார்த்து, ஐயோ நான் சூரியன் மாதிரி இப்படி செவன்னு ஹீட்டாக சூடாக இல்லையே அப்படின்னு என்னைக்காவது நிலா ஃபீல் பண்ணியிருக்குதுங்களா? இதே சூரியன் நிலாவை பார்த்து, இது மாதிரி வெள்ளைன்னு அப்படியே கூலாக நான் இல்லையே அப்படின்னு சூரியன் நினச்சிருக்குதா? அது 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 தன்மையில் நல்லா இருக்குது. சரிங்களா? இதே மாதிரி ஒரு பூ, இப்போது தாமரையும் ரோஜா பூவையும் பார்த்து மற்ற பூவெல்லாம், ஐயோ நான் இப்படி அழகாக இல்லையே அப்படின்னு என்னைக்காவது மல்லிகை பூவும் கனகாம்பரமும் நினச்சிருக்குதா? அந்த ஒப்பிடுதல் அப்படிங்கிறது இயற்கையாக வர எந்த இதுலேயுமே இல்லைங்களாமா. எந்த விலங்குகிட்டையும் இப்போ குயில் மயிலை பார்த்து இது மாதிரி அழகாக இல்லை, நான் கருப்பாக இருக்கிறேனே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்குதா? இல்லை. எந்த விலங்குகிட்டையும் இல்லை, இயற்கை நேச்சர் எந்த பொருள்கிட்டையும் இல்லைங்களாமா. சரிங்களா? மரம் செடி கொடி எதுக்கிட்டையுமே ஒரு ஒப்பீடு இல்லை. அது அது அதோட தன்மையில் அழகாக அழகாக போயிட்டுருக்குதுங்களாமா. குழந்தைங்க கிட்ட கூட இந்த ஒப்பீடு அப்படிங்கிறது இல்லைங்களாமா. அவங்க பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களை பாருங்கள், நான் கருப்பாக இருக்கிறேன், அவன் சிவப்பாக இருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு விளாண்டுட்டு இருக்கிறாங்களா? நான் நல்லா படிக்கிறேன், அவன் நல்லா படிக்கல அப்படின்னு இவன் இதாக பண்ணிகிட்ருக்கான். அவங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை. அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த எந்த ஒப்பீடும் இல்லாமல் குழந்தைகள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போது இந்த வளர்ந்த மனிதர்களிடத்தில் தன்னை ஏற்றுக்கொள்ளும் தன்மை இல்லை. எப்போ பார்த்தாலும் நான் அப்படி இல்லையே, நான் இப்படி இல்லையே, நான் அப்படி இருந்திருந்தா ஆயிருக்கும், இப்படி இருந்திருந்தா நான் கூளையாக இருக்கிறேன், நான் ஹைட்டாக இருந்திருந்தேன்னா ஆயிருக்கும், நான் ஏழையாக இருக்கிறேன், நான் பணக்காரனாக இருந்திருந்தா ஆயிருக்கும், நான் அந்த எங்கள் அம்மா அப்பா இப்படி ஒன்றும் வைக்காமல் போயிட்டாங்களே, இன்னும் சம்பாரித்து வச்சுட்டு போயிருந்தா இன்னும் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒப்பீடு நமக்குள்ள வளர்ந்த மனிதர்களிடத்துல தான் இருக்குதுங்களாமா. இப்படி தான் ஒருத்தருக்கு ரொம்ப பிரச்சனை, தாங்கவே முடியல. அவர் என்ன பண்ணிட்டாரு, இனிமேல் இருக்கவே வேண்டாம், இந்த அக்கப்போரே நம்மளுக்கு வேண்டாம், பக்கத்தில் ஒரு காடு இருக்குது, அந்த காட்டில் போய் நம்ம தற்கொலை பண்ணி சூசைட் பண்ணி இறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போகிறார். காட்டுக்குள்ள நல்லா அடர்ந்த காடு உள்ளே போகிறாரு. அங்கே ஒரு கோயில் இருக்குது. கடைசியாக போய் இறைவன்கிட்ட போய் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுட்டு அப்புறம் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்குள்ளே போகிறார். போய், இறைவா, இத்தனை பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் இடையில் நான் வாழ்ந்துதான் ஆக வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு கடவுள்கிட்ட. அப்புறம் பார்த்தா அந்த கோயிலில் இருக்கிற கடவுள் பேச ஆரம்பிச்சிட்டாரு. பதில் சொல்கிறாரு, நீ அப்படியே இந்த காட்டை அப்படியே சுற்றி பார், திரும்பி பார். அந்த காட்டை நிறைய புதர் செடி இருக்குது, ஓங்கி உயர்ந்த மூங்கில் மரம் அப்படியே காட்டில் அடர்காடாக இவ்வளவும் பசுமையாக காட்சி அளிக்குது. இந்த புதர் செடிக்கான விதையையும் அந்த மூங்கில் மரத்திற்கான விதையையும் நான் எப்போ மண்ணுக்குள்ளே போட்டனோ அப்பயே அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னத்தை கொடுத்தேன்? சூரிய வெளிச்சத்தை கொடுத்தேன், தண்ணியை கொடுத்தேன், பலமான மண்ணை கொடுத்தேன், எல்லாத்தையும் ரெண்டுக்கும் ஈக்குவலாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த புதர் செடி என்ன பண்ணுது, சீக்கிரமாக முளை விட்டு மேலே நல்லா வளர்ந்து இந்த காட்டையே அப்படியே பசுமையாக, இந்த மலையே பசுமையாக காட்டுச்சு. இந்த மூங்கில் இருந்தது பார்த்திங்களா, அது முளைக்கவே இல்லை. அப்பையும் நான் அதை கைவிடலை, பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் 2ஆம் ஆண்டு புதர் செடி நல்லா படர்ந்து வளர்ந்துருச்சு. மூங்கில் விதையிலிருந்து எந்த இதுவுமே வரல. அப்போதும் நான் அதை கவனித்து கொண்டு தான் இருந்தேன். அப்பையும் நான் என்ன பண்ணிட்டு தான் இருந்தேன், கவனிச்சுட்டு தான் இருந்தேன். 3வது 4வது வருஷம் பார்த்தா அப்பையும் அதே மாதிரி தான். மூங்கில் விதையிலிருந்து எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆனால் நான் அதை கைவிடவில்லை. என்னங்க, அப்பையும் நான் கைவிடலை. 5வது வருஷம் மூங்கில் விதையிலிருந்து 2 இலை மட்டும் மேலே வந்திருந்ததுங்களாம். மேலே வந்துச்சு. அது பார்க்க ரொம்ப சின்னதாகவும் ரொம்ப சாதாரணமாகவும் இருந்தது அந்த முட்புதரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. சரிங்களா? ஒரு 6 மாதம்தான் ஓங்கி உயர்ந்து வளர்ந்துருச்சுங்களா அந்த மூங்கில் மரம். அப்படியே கம்பீரமாக அந்த மலையை, அந்த காட்டையே ரொம்ப கம்பீரமாக காட்டுச்சாமா. அப்போ என்ன அப்படின்னா, அந்த 5 வருஷம் அந்த மூங்கில் விதை என்ன பண்ணுச்சான், தனக்கான வளர்ச்சிக்கு தேவையான அந்த எனர்ஜியை வேரில் சேர்த்து வச்சுட்டு இருந்துதான்.
எங்கே சேர்த்து வச்சுருந்துங்க? வேரில் சேர்த்து வச்சுட்டு இருந்தது. அந்த 5 வருடம் முடிஞ்சு 6வது வருஷம் மேலே வந்து கம்பீரமாக இருந்துச்சு. அப்போது இதே மாதிரி தான் உனக்கும் துன்பம் வருது, பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் நீ வந்து என்ன எனது படைப்புகளுக்கு பல்வேறு சவால்களை சந்திக்கும் சக்தியை நான் கொடுத்திருக்கிறேன். என்னோட படைப்புகளுக்கு பல்வேறு சவால்களை சந்திக்கும் சக்தியை கொடுத்திருக்கிறேன். அவற்றால் களைய முடியாத அளவிற்கு துன்பத்தை நான் ஒருபோதும் தருவதில்லை. கடவுள் சொல்றார். என்னது? என்ன பிரபஞ்சத்தில் என்னத்தை படைச்சனோ அத்தனைக்கும் அதுக்கு தேவையான எந்த பிரச்சனை வந்தாலும் சந்திக்க தயாராக இருக்கிற பக்குவத்தை நான் கொடுத்துருக்குறேன். அதுக்கு முடியாத கஷ்டத்தை நான் என்னைக்கும் கொடுக்கவே மாட்டேன். நீ எப்போதெல்லாம் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் சந்தித்தாயோ அப்போதெல்லாம் நீ வேர் விட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். என்னங்க, உனக்கு எப்போ துன்பமும் கஷ்டமும் பிரச்சனையும் வந்துட்டே இருக்குதோ அப்போல்லாம் நீ அடியில் நல்லா வேர் விட்டு பக்குவப்பட்டு கொண்டிருக்கிறாய். என்னங்க, உன்னுடைய மனம் அந்த துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் அந்த சவால்களையும் எதிர்கொள்ளும் போது தான் மனம் பக்குவம் அடையுது. நான் எப்போதும் உன்னையும் கைவிட மாட்டேன், அந்த மூங்கில் மரத்தையும் கைவிட மாட்டேன், நான் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்றாராம் இறைவன். அதனால நீ என்ன பண்ணுற? மற்றவர்களுடன் உன்னை எப்போதும் ஒப்பிட்டு பார்க்காதே. என்னங்க, எப்பயுமே நீ ஒப்பிட்டு பார்க்காதே. ஒருவேளை அவர்கள் முட்புதர்களாக கூட இருக்கலாம். எப்படி இருக்கலாங்க? அவர்கள் வெறும் முட்புதர்களாக கூட இருக்கலாம். உன்னைய இறைவன் எப்படி இருக்கிறதுக்காக துன்பத்தை கொடுக்குறாரு? நீ ஓங்கி உயர்ந்து வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு போகணுன்றதுக்காக தான் இறைவன் வந்து உனக்கு இவ்வளவு பிரச்சனையும் சவால்களையும் கொடுக்குறாரு. சரிங்களா? அப்போது அதை எப்படி மேலே கொண்டு வரணும்னு நீ போன. ஏன்னா இறைவன் படைப்பே எப்படி சவால்களை சந்திக்கிற பக்குவத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தருக்கும் முடியாத அளவு துன்பத்தை இறைவன் எப்போதுமே என்ன பண்ண மாட்டாருங்க? கொடுக்க மாட்டார். அப்போ உனக்கு வந்துட்டே இருக்குதுன்னா நீ ஓங்கி உயர்ந்து வளர்ந்துட்டே இருக்கிற, அதற்கான எனர்ஜியை வேரில் சேர்த்திட்டே இருக்கிற அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அப்படி மனம் பக்குவப்பட்டு எந்த சூழ்நிலையிலையும் நாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி போகலாம் அப்படின்ற முயற்சியை தான் எடுக்கணுங்களாம். இப்படி ஒரு சாவி நம்மக்கிட்ட என்றைக்குமே இருக்கணும். இது ஒரு மந்திர சாவி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது ஒரு பாட்டுங்க, நம்ம கணியன் பூங்குன்றனார் அவரோட பாட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனால் எல்லாருமே நம்மளாம் சின்னதாக இருக்கும்போது 4வது 4th 5th படிக்கும்போது கண்டிப்பாக இந்த பாடல் நம்ம கேட்டிருப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இந்த 2 தான் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம படிச்சிருக்கிறோங்களா? கணியன் பூங்குன்றனார்னு தெரியும், யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு தெரியும், தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு தெரியும். ஆனால் கண்டிப்பாக இந்த புக்கை ஒரு பிரிண்ட், இந்த பாடலை வந்து நம்ம எல்லோரும் ஒரு பிரிண்ட் போட்டு ஒட்டி நம்ம வீட்டில் முன்னாடி ஹாலில் மாட்டி வச்சுட்டு டெய்லி படிச்சுட்டே இருக்கணுங்களாம். படிச்சுட்டே இருந்தோம்னா உண்மையாலும் நமக்கான அந்த நம்ம தேடிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா ஒரு சாவி, அது நம்ம கையில் தானாக வந்துருங்களாம். இப்போ என்னன்னு பாருங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன, சாதலும் புதுவது அன்றே, சாதலும் புதுவது அன்றே, வாழ்தல் இனிதென மகிழ்தலும் இளமே, வாழ்தல் இனிதென மகிழ்தலும் இளமே, முனிவின் இன்னாது என்றலும் இளமே, முனிவின் இன்னாது என்றலும் இளமே, பின்னோடு வானம் தன் துளி தலை ஆனாது, கல் பொருது இறங்கும் அல்லல் பேர் ஆற்று நீர் வழிபடும் புனைவோல் ஆறுயிர் முறைவழிபடும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம் அப்படின்னு வரு. அடுத்து, ஆதலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அப்படின்னு கணியன் பூங்குன்றனார் எழுதியிருக்கார். இதுக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பாருங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னா எல்லா ஊரும் எனது ஊர், அங்கே இருக்கிற எல்லா மக்களும் நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, தீதும் நன்றும் பிறர் தர வாரானா நமக்கே தெரியும். நமக்கு வரும் தீமையானாலும் சரி நன்மையானாலும் சரி அது பிறரால் வருவதில்லை. யாரால் வருது?
நம்மனாலேயே தான் வந்துக்குது அப்படின்றது. அடுத்தது நோதலும் தனிதலும் அவற்றோரண்ட அப்படின்னா நமக்கு வர மனக்கவலையும் அந்த கவலைக்கு தேவையான ஆறுதலும் கூட மற்றவங்க சொல்ல தேவையில்லை. மனம் பக்குவப்பட்டுச்சுன்னா அதெல்லாம் உங்கள்கிட்டயே இருக்குது அப்படிங்கிறாரு. என்னங்க, மனம் பக்குவம் அடைந்தால் கவலைகள் எப்பயுமே உனக்கு வராது அப்படிங்கிறார். அடுத்தது சாதலும் புதுவது அன்றே. இறப்பு என்பது புதியதல்ல, அது இயற்கையானது, எல்லோருக்கும் பொதுவானது. உண்மையா இல்லைங்களா? இறப்பு என்பது புதியதல்ல, இயற்கையானது, எல்லோருக்கும் பொதுவானது. இதனால நீ என்ன பண்ணாத, வாழ்க்கையில் ஏற்படும் இனிய நிகழ்வுகள் குறித்து பெரிய மகிழ்ச்சி கொள்ளாத. என்ன பெரிய மகிழ்ச்சி கொள்ளாத. அதே மாதிரி துன்பம் வந்துச்சுன்னா வாழ்க்கையை எப்பயும் வெறுக்காத. அடுத்து இன்பமும் துன்பமும் இணைந்தது தான் வாழ்க்கை, ரெண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. அதனால இன்பம் வந்துருச்சுன்னு ஆட்டம் போட வேண்டாம், துன்பம் வந்துருச்சுன்னு என்ன பண்ண வேண்டாம், வாழ்க்கையே வெறுக்க வேண்டாம். இந்த வானம் எப்படி, அதாவது வெப்பமான மின்னலையும் கொடுக்குது, குளிர்ந்த மழையும் கொடுக்குது. அதனால் காட்டாற்று வெள்ளம் அப்படின்னு அங்கே இருக்கிற கல் மண் எல்லாம் அந்த வெள்ளம் புரட்டி கொண்டு போய் கடலுக்கு போய் சேர்த்துதான். அந்த மாதிரி அந்த வெள்ளத்தில் அந்த வாழ்க்கைங்கிற படகுல நம்ம போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறான். போயிட்டுருக்குறோங்களா, இந்த ரெண்டும் கலந்தது தான் நம்ம வாழ்க்கை. அதாவது கரை புரண்டு செல்லும் காட்டாற்று வெள்ளத்தில் முட்டி மோதி செல்லும் படகு போல் துன்பங்களும் இன்பங்களும் ஊடே கலந்தது தான் வாழ்க்கை. துன்பங்களுக்கும் இன்பங்களுக்கும் ஊடே கலந்தது தான் வாழ்க்கை. இதுவே இயல்பு என மன தெளிவு கொள். இதுவே இயல்பு என மன தெளிவு கொள். இந்த தெளிவு வரப்பெற்றால் உயர்ந்த நிலையில் உள்ளவர்களை பார்த்து நீ வியக்கவும் வேண்டாம். என்ன பண்ண வேண்டாம்? ஆதலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே. உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்கள பார்த்து நீ வியப்படையும் வேண்டாம். சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. உன்னவிட கீழே இருக்கிறவங்கள பார்த்து நீ என்ன பண்ணவும் வேண்டாம், அவங்கள ரொம்ப மரியாதை இல்லாமல் பார்க்கவும் வேண்டாம். அவரவர் வாழ்வில் அவரவர் பெரியவர். என்னங்க, அவரவர் வாழ்வில் அவரவர் பெரியவர் என்பது அடிப்படை. இதுதான் வாழ்விற்கான அடிப்படை அப்படிங்கிறது தான் கணியன் பூங்குன்றனார் சொல்கிறார். சரிங்களா? இப்படி கணியன் பூங்குன்றனார் பாட்டையெல்லாம் 3ஆவதுலேருந்து கேட்டுட்டு கூட ஒருத்தர் 65 வயசில் கோர்ட்டுக்கு டைவர்ஸ் போகிறாருங்க. அவருக்கு 65 வயசு, அந்த அம்மாவுக்கு 55 வயசு. சரிங்களா? டைவர்ஸ் போகிறாரு. ஜட்ஜுக்கே ஒரு மாதிரி இருக்குது. சரின்னா 25-30 வயசு, ஒரு 40 வயசில் டைவர்ஸ்க்கு வந்தால் கூட பரவாயில்ல. லைஃப் முடிய போகுது. 65 வயசு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 30-35 வருஷமாக இல்லறத்தில் இருந்திருக்கிறாங்க. இப்போ போய் வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியம். இன்னைக்கு கேட்குறாரு, எதுக்குங்க இப்போ டைவர்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்றாரு. என்கிட்ட எதையும் கேட்காதீங்க, நான் நொந்து போய் இருக்கிறேன். அவங்க வந்திருக்காங்க, அவங்களையே வக்கீலை விசாரிக்க சொல்லுங்கள், நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு வக்கீல் அந்த அம்மாவை விசாரிக்கிறாங்க. அந்த அம்மாட்ட கேட்குறாரு வக்கீல், அடிப்படையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வக்கீல் கேட்குறாரு. இந்த அம்மா சொல்லுது, அடிப்படையிலெல்லாம் ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்லைங்க அப்படிங்குது. வக்கீல் என்னடா அப்படின்னு யோசிச்சுட்டு, அது இல்லை மேடம், உங்களுக்கு அடிப்படையில் உங்களுக்கு அது இல்லைங்க, உங்களுக்கு இடையில் என்ன தகராறு அப்படின்னு கேட்குறாரு வக்கீல். இந்த அம்மா சொல்லுது, எங்கள் கடையில எல்லாம் ஒரு தகராறு இல்லைங்க, எங்கள் கடை நல்லா தாங்க வியாபாரம் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுது இந்த அம்மா. அப்புறம் அடடா, உங்கள் தாம்பத்திய உறவில் ஏதாவது சங்கடம் இருக்குதான்னு இந்த கோர்ட்டு கேட்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அம்மா சொல்லுது, தாம்பரத்துலலாம் எங்களுக்கு எந்த சொந்தக்காரங்களும் இல்லைங்க, தாம்பரத்தில் ஏதாவது உறவு இருந்தால் தாங்க சங்கடம் வர்றதுக்கு அப்படிங்குது இந்த அம்மா. அப்புறம் இவர் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டார் வக்கீல். சரி பரவாயில்ல, இன்னும் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் கணவர் மீது உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அவரும் கருப்பு தாங்க, நானும் கருப்பு தாங்க, அதனால எங்ககிட்ட எந்த வேறுபாடும் இல்லைங்க அப்படிங்குது அந்த அம்மா. இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாரு. உங்கள் வீட்டுக்காரரோட என்னதாங்க சண்டை அப்படிங்கிறாரு கோவமா. எங்கள் வீட்டுக்காரரோட எல்லாம் ஒரு சண்டை இல்லைங்க, அவர் 1ஆம் தேதியான வாடகை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாருங்க அப்படிங்குது இந்த அம்மா. என்னங்க, அவர் பாட்டுக்கு வருவாருங்க, 1ஆம் தேதி ஆனால் வாடகை வாங்கிட்டு போயிடுவாருங்க, வீட்டுக்காரர் கூட எதுக்குங்க சண்டை அப்படிங்குது. அப்புறம் வக்கீலுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. உங்களுக்கு விவாகரத்து வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு வக்கீல்.
ஐயோ எனக்கு விவாகப்பட்டெல்லாம் வேண்டாங்க, எங்கிட்டயே 3 இருக்குதுங்க, நீங்கள் வேற வாங்கி கொடுத்தீங்கன்னா அவர் சந்தேகப்படுவாருங்க அப்படிங்கிறது அம்மா. அப்புறம் வக்கீலுக்கே முடியல, ரொம்ப கோபமாயிட்டார். உங்கள் வீட்டுக்காரர் எதுக்கு தாம்மா விவாகரத்து கேட்குறாரு அப்படிங்கிறாரு. இல்லைங்க, எங்கிட்ட 1/2 மணி நேரம் பேசினாவே அவருக்கு நெஞ்சு வலிக்குதுங்கிறாருங்க. நீங்கள் இப்போ எவ்வளோ நேரம் பேசிட்டு தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு நெஞ்சு வலியாக வந்துச்சு அப்படின்ச்சான். பண்ணிட்டு அந்த வக்கீலை பார்த்தா வக்கீல் நெஞ்சு பிடிச்சிட்டு கீழேயே விழுந்துட்டாருங்க. அப்போது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதி இப்படி தான். நாம் ஒன்று நினச்சா அவங்க ஒன்று நினைக்கிறாங்க, அவங்க ஒன்று சொல்கிறாங்க, நாம் ஒன்று செஞ்சிட்ருக்குறோம். இப்படி தான் குடும்பத்தில் சமூகத்தில் எல்லாமே வண்டி போயிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தரும் முடியாமல் ஒவ்வொருத்தரும் நெஞ்சு பிடிச்சிட்டே தாங்க இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரையும் பார்த்து. சரிங்களா? இப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்குதான். இப்போ இதெல்லாம் வேண்டாம், அப்படியெல்லாம் வேண்டாம் அப்படின்னா மகிழ்ச்சியாக வாழ ஒரு 10 டிப்ஸ் கொடுக்குறாங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் ஓரளவுக்கு ரெடி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 டிப்ஸ் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள். நம்மை வாழ்த்த மனம் இல்லாதவர்கள் இருப்பார்கள், அவர்களை பற்றி கவலைப்படாதே. சரிங்களா? அடுத்து, நாம் எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடித்து கொண்டிருப்பவர்களும் இருப்பார்கள், அதையும் பெரிது பண்ணாதே. உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி உன் பயணம் இருக்கட்டும். சரிங்களா? ஒன்றை மட்டும் தெரிந்து கொள், ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள், தனித்தனி பிறவிகள், தனித்தனி ஆன்மாக்கள். அவர்களுக்கென்று தனித்தனி விருப்பங்களும் ஆசாபாசங்களும் இருக்கும். அதன் வழியில்தான் அவர்களுடைய பயணம் இருக்கும். அவர்களை ஒழுங்குபடுத்துகிறேன் என்று வேதனைகளை சுமந்து கொள்ளாதே. அவர்களை ஒழுங்குபடுத்துகிறேன் என்று வேதனைகளை சுமந்து கொள்ளாதே. அவர்கள் போகும் வரை போகட்டும், போய் ஒரு அனுபவத்தை பெற்றபின் திரும்பி வருவார்கள். அவர்கள் போன பாதை நல்லதா கெட்டதா என இவர்களாக உணர்ந்தால்தான் அந்த ஒரு உண்மை அவர்களுக்கு புரியும். அந்த உண்மையை முன்கூட்டியே நாம் சொன்னால் நம்மை அவர்களுக்கு பிடிக்காது. அந்த உண்மையை முன்கூட்டியே நாம் சொன்னால் நம்மை அவர்களுக்கு பிடிக்காது. இதுதான் வாழ்க்கையின் யதார்த்த உண்மை. இதுதான் வாழ்க்கையின் யதார்த்த உண்மை. அவர்களின் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அவர்களுடைய செயல்பாடு இருக்கும். அவர்களின் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அவர்களுடைய செயல்பாடு இருக்கும். அது பெற்றோர்களாக இருந்தாலும், உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அவர்களது பிறவி குணம் ஒருபோதும் மாறாது. ஒதுங்கி நின்று வேடிக்கை பார். என்னங்க, அவர்களுடைய எப்போ வேணா எதை வேணா சொல்லிடுவாங்க. அம்மா அப்பா இருந்தால் கூட, நம்ம கூட பிறந்தவங்களே இருந்தால் கூட எப்போ என்ன சொல்லுவாங்கன்னே தெரியாது. சரிங்களா? அது அவர்களுடைய கேரக்டர், அவர்களுடைய பிறவி குணம். ஒதுங்கி நின்று வேடிக்கை பார். அடுத்தது, பந்த பாசத்தில் விழுந்து அறிவுரை சொல்கிறேன் என்று கெட்ட பெயரை சம்பாதித்து கொள்ளாதே. செயற்கையாக ஒரு குணத்தை உருவாக்கி அன்பை காட்டினாலும் தான் யார், தன் குணம் என்ன என்று ஒரு நாள் வெளிப்படுத்தி விடுவார்கள். எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை வளர்த்துக்கொள். எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை வளர்த்துக்கொள். நாம் வந்து போகும் உலகத்தில் வந்திருக்கிறோம். நாம் வந்து போகும் உலகத்தில் வந்திருக்கிறோம். எல்லையில்லாத அன்பை வைத்தேன், என்னை ஏமாற்றிவிட்டார்கள் என புலம்பிக் கொண்டிருக்காதே. கடலுக்கும் ஒரு எல்லையை வைத்திருக்கிறான் இறைவன். கடலுக்கும் ஒரு எல்லையை வைத்திருக்கிறான் இறைவன். அதையும் மீறி சில வேளைகளில் இறைவன் வகுத்த எல்லையை மீறி விடுகிறது கடல். சரிங்களா? அடுத்தது, நீ உன்னை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படி உன்னை வைத்து கொண்டு வாழ பழகிக்கொள். நீ உன்னை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என நினைக்கிறாயோ அப்படி வைத்து கொண்டு வாழ பழகிக்கொள். அதில் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் அதில் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும். அதை வைத்து நாம் நம்மை திருத்திக் கொள்ளலாம். இன்பமானாலும் துன்பமானாலும் அதை நீயே சந்தித்துக்கொள். துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை வளர்த்துக்கொள்.
துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உருவாக்கிக்கொள். மனிதன் மீது வைக்கும் நம்பிக்கையை காலத்தின் மீது வை. மனிதன் மீது வைக்கும் நம்பிக்கையை காலத்தின் மீது வை. நம் கண்ணீரும் கவலையும் நம்மை பலவீனமாக காட்டிவிடும். நம் கண்ணீரும் கவலையும் நம்மை பலவீனமாக காட்டிவிடும். அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றும் நடக்கப் போவது இல்லை. எப்படி இருந்தாலும் நாம் தான் சுமக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் நாம் தான் சுமக்க வேண்டும். அழுது சுமப்பதை விட ஏற்று சுமப்பது சிறந்தது. அழுது சுமப்பதை விட ஏற்று சுமப்பது சிரமம் இல்லாமல் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை உலகத்தில் வாழ வைக்கும் என்ற உண்மையை உணர்ந்து கொள். தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை உலகத்தில் வாழ வைக்கும் என்ற உண்மையை உணர்ந்து கொள். இந்த பக்குவம் நமக்கெல்லாம் வந்துருச்சுன்னா துன்பம் வருங்களா? இந்த பக்குவத்தை உணர்ந்து விட்டால் எந்த துன்பமும் நம்மை நெருங்காது என்பதை உணர்ந்து கொள். சரிங்களா? இந்த பக்குவத்தை நம்ம கண்டிப்பாக வர வச்சுக்கணுன்றாங்க. இதுக்கெல்லாம் எங்கேயும் தேட போக வேண்டியதே இல்லை. மன்றத்திலேயே எல்லாமே இருக்குது. நம்ம மனவளக்கலை மன்றத்தில் எல்லாமே இருக்குது. நம்ம அகத்தாய்வு 3 முடித்தோம்னாவே இதுக்குள்ளே இருக்கிற கேரக்டரே நம்ம மாறிக்கலாம். என்ன பண்ணணும்னா டெய்லி எழுதி மட்டும் பார்க்கணும். நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் என்ன பண்ணேன், என்ன பேசினேன், நான் யாரையாவது ஏதாவது சொல்லி மட்டம் தட்டி பேசிட்டேனா, நான் அவங்கள ரொம்ப அவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டேனா, இல்லை என்னை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா, இப்படி நம்ம எழுதி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பக்குவமெல்லாம் தானாக நமக்கே வந்துடும். அதுக்கு ஒன்று செய்யணும், தவம் செய்யணும். என்ன செய்யணுங்க? தவம் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய குறையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதுக்கு மேலே நீங்கள் எங்கே போய் என்ன பண்ணிங்கனாலும் நம்முடைய குறை நாம் உணர்ந்து கொள்ளவே முடியாது. சரிங்களா? அடுத்தது, நாம் நல்லவங்களாக இருந்தால் போதுங்களாம். நம்மளை தேடி நல்லவங்க தான் வருவாங்க அப்படின்றாங்க. இப்போ இந்த 10 டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாவே மேக்ஸிமம் நம்ம எப்படி இருப்போம்? அமைதி ஆயிடுவோம். இப்போ இந்த கேரக்டராக நம்ம மாறிட்டோம் அப்படின்னா, நம்ம நல்லவங்களாக மாறிட்டோம் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? கண்டிப்பாக நம்ம கூட நல்லவங்க தான் இருப்பாங்க. சரிங்களா? இப்போ ஒருத்தர் ரொம்ப பணக்காரர், அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டார். என்கிட்ட வேலை செய்கிறவங்க என்னை மதிக்கிறதே இல்லை, ஒன்றும் நான் சொல்கிறத கேட்குறதே இல்லை. என்னோட மனைவியும் குழந்தைங்கள் கூட நான் சொல்கிறது கேட்காம ரொம்ப சுயநலமாக இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? சுயநலமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர்கிட்ட போய் ரொம்ப வசனப்பட்டு கவலைப்பட்டு சொல்கிறாரு. அப்போ அந்த பெரியவர் ஒரு கதை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு ஊரில் 1000 கண்ணாடி இருக்கிற ஒரு பெரிய ரூம் இருக்குதுங்களாமா. அந்த ரூம்குள்ளே ஒரு குழந்தை உள்ளே போச்சுங்களாம். ஒரு சின்ன பொண்ணு உள்ளே போய் அழகாக சிரிச்சுட்டே உள்ளே போச்சுங்களாமா. உள்ளே போனால் அந்த 1000 கண்ணாடியிலையும் அந்த பொண்ணோட உருவம் தெரியும் இல்லைங்களா? அது சிரிச்சுட்டே போய் சிரிக்குது. அந்த கண்ணாடியில் இருக்கிற 1000 உருவமும் என்ன பண்ணுது? அந்த பொண்ணை பார்த்துட்டு சிரிக்குது. அந்த பொண்ணு கை தட்டிட்டு விளையாடுது. அந்த 1000 உருவமும் அந்த பொண்ணு கூட என்ன பண்ணுதுங்க? கை தட்டிட்டு விளையாடுது. அப்போ அந்த பொண்ணு நினச்சிதான் உலகத்திலேயே சந்தோஷமான இடம் இந்த ரூம் தான் அப்படின்னு நினச்சிட்டு டெய்லியும் போய் விளையாண்டுட்டு வந்துச்சுங்களாம் அந்த பொண்ணு. இப்போ அந்த ரூமுக்கே இன்னொரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் போகிறாரு. அவர் போனோடனே அவர் ரொம்ப எப்பயுமே கோபமாக இருப்பாருங்களாமா. போனோடனே கோபமாக பார்க்குறாரு. அந்த இருக்கிற 1000 கண்ணாடியிலையும் அந்த 1000 உருவம் திருப்பி அவரை எப்படி பார்க்குதுங்க? கோபமாக பார்க்குது. இவர் அடிக்கிறதுக்கு கையை ஓங்குறாரு. அந்த எல்லாமே என்ன பண்ணுதுங்க? திருப்பி அடிக்கிற கையை ஓங்குற மாதிரி இருக்குது. அப்போ இவர் சொல்லிட்டு வர்றாரு, இந்த உலகத்திலேயே மோசமான இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாருங்களாமா. அப்போது இந்த கண்ணாடி ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த சமுதாயம். சரிங்களா? இந்த சமுதாயத்தில் நம்ம என்னத்தை காமிக்கிறோமோ, 1 மடங்கு என்னத்தை காமிக்கிறோமோ அதுதான் 1000 மடங்கு நமக்கு திரும்பி வருது. சரிங்களா? அப்போ நம்ம அன்பை 1 மடங்கு காமிச்சா எத்தனை மடங்கு அன்பு திருப்பி வருங்க? பல மடங்கு திரும்பி வரும். இதுதான் நிதர்சன உண்மைங்களாம். அப்போது நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தை நாம தான் வளர்த்துக்கணும். சரிங்களா? அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, வீட்டுக்கார் திட்டிகிட்டே இருக்கிறாரு, பிள்ளைங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணி சண்டை போட்டுட்டாங்க, இப்படி நாம் அவங்கள எகெயின்ஸ்டாக வெறுப்பாக நம்ம அவங்கள பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு நிமிஷம் அவங்கள பற்றி வெறுப்பாக நினைக்கிறோம். அது 10 மடங்கு நமக்கு எப்படி வருதுங்க? வெறுப்பாக தான் திரும்பி வருது. அப்போ பக்கத்தில் நல்லா பேசிகிட்டு இருக்கிறவனும் நம்ம கிட்ட கோவமாக தான் பேசுவான்.
சரிங்களா? அப்போது அதுதான் அன்பை ஒரு மடங்கு காட்டினா பல மடங்கு அன்பு நம்மக்கிட்ட வரும் அப்படிங்கிறது இயற்கை நியதி. இப்படிப்பட்ட ஒரு சாவி நம்ம கையில் என்றைக்குமே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சிந்தனை. சரிங்களா? இப்போது ஒரு கல்லூரியில், ஒரு காலேஜில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு ஒரு காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் வெளியே போய் அங்கங்கே வேலைக்கு போயிட்டாங்க. எல்லாம் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த நல்லா அத்தனை பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவங்க ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த காலேஜ் பிரின்சிபலோட வீட்டுக்கு வருவாங்களாம். வந்து மீட் பண்ணி எல்லாம் அவங்களோட நல்லா மீட் பண்ணி எல்லாம் பேசி சந்தோஷமாக இருந்துட்டு போவாங்களாம் ஒரு ஹாஃப் டே. அப்படியே அந்த நாள் அந்த அன்னைக்கு ஒரு ஹாஃப் டே அந்த மீட்டிங் இருந்ததுங்களாமா. அந்த அன்னைக்கு வந்தவங்க எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்களாம். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே பேச்சு வாக்கில் அப்படியே அவங்க வேலை, அவங்க ஃபேமிலி அப்படியே போய் டென்ஷன், கஷ்டம், இப்படி துன்பம், இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்களாம். அப்போ அந்த பிரின்சிபல் அவர் வந்து அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு காஃபி கொண்டு வராரு, ஃப்ளாஸ்கில் கொண்டு வராரு. அவர் டேபிளில் நிறைய கப்பு வச்சுருக்கிறாரு. அது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது, கண்ணாடியில் இருக்குது, பீங்கானில் இருக்குது. ஒரு சிலது விலை கம்மியாக இருக்குது, ஒரு சிலர் ரொம்ப காஸ்ட்லியாக 5000 10,000 ரூபாய்க்கான கப்பெல்லாம் அங்கே இருக்குதுங்களாமா. இப்போ அவர் ஃப்ளாஸ்கில் டீ வச்சுட்டாரு. எல்லோரும் போய் ஊற்றி குடிக்கிறாங்க. இப்போது நம்ம இங்கேயே அதே மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கப்பெல்லாம் நிறைய காஸ்ட்லியாகவும் இருக்குது, கொஞ்சம் விலை கம்மியிலும் இருக்குது. நம்மளை காஃபி குடிக்க சொன்னாங்கன்னா நாம்ளாம் ஃபஸ்ட்டு போய் எந்த கப்பை எடுத்து காஃபி குடிப்போம், ஊற்றிக்குவோம்? எல்லாம் அழகாக காஸ்ட்லியாக எல்லாம் வேலைப்பாடோடு இருக்குது. எல்லோரும் அதுதாங்க இயல்பு. போய் நாமளும் என்ன பண்ணுறோம், அது மாதிரி தான் அவங்களும் விலை உயர்ந்த கப்பையே ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி எல்லாம் எடுத்து குடிச்சாங்களாம். இப்போது அந்த பிரின்சிபல் சொன்னாராம், காஃபி குடிக்கிறதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்தது கப்பெல்லாம் விலை உயர்ந்தவை, வெறும் கோப்பைகள் தான் என்ற போதிலும் அவற்றில் சிறந்தவையற்றையே நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க. இதில் தப்பொன்றும் இல்லை. வெறும் கப்பு தான், வெறும் கோப்பை தான் அப்படின்னா அதில் நீங்கள் என்ன பண்ணீங்க, காஸ்ட்லியாக இருக்கிறத தான் தேர்ந்தெடுத்தீங்க. அது ஒன்றும் தப்பில்லை. ஆனால் இந்த எண்ணம் தான் உங்கள் துன்பத்திற்கும் மன அழுத்தத்திற்கும் காரணம். என்னங்க, இந்த எண்ணம் தான் துன்பத்திற்கும் மன அழுத்தத்திற்கும் காரணம். காஃபி உங்கள் வாழ்க்கையை குறிப்பதாக வைத்து கொண்டால் உங்களது தேவை காஃபியை தவிர கோப்பை அல்ல. காஃபி உங்கள் வாழ்க்கையை குறிப்பதாக வைத்து கொண்டால் உங்களது தேவை காஃபியை தவிர கோப்பை அல்ல. சரிங்களா? பணம், பதவி, அந்தஸ்து எல்லாம் கோப்பைகள் தான். பணம், பதவி, புகழ், அந்தஸ்து நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே கோப்பைகள் போன்றவை. காஃபியின் தரம் கோப்பைகளால் தீர்மானிக்கப்படுவதில்லை. காஃபியின் தரம் கோப்பைகளால் தீர்மானிக்கப்படுவதில்லை. வாழ்க்கையின் முழுமை என்பது நம்மை சுற்றி இருக்கும் மற்றவர்களால் தீர்மானிக்கப்படுவதில்லை. சரிங்களா? இப்போது நாம் எல்லாம் என்ன, காஃபி வாழ்க்கை வாழணும்னு நினச்சிட்டு ஆனால் நம்ம கோப்பையவே பிடிச்சிட்ருக்குறோம். சில நேரங்களில் காஃபியோட ருசி கூட நமக்கு தெரியுறது இல்லைங்களா? ஏன்னா நம்ம கோப்பைக்கே அடிச்சிட்ருக்குறோம். அப்போது அந்த வாழ்க்கையில் இருக்கிற அன்றாட சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட அனுபவிக்காமல் நம்ம கோப்பையவே இறுக்கி பிடிச்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்முடைய துயரத்திற்கும் மன அழுத்தத்திற்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னைக்கு இதை நம்ம விடுறோமோ அப்போது நம்ம உள்ளார்ந்த அந்த இன்ட்யூஷனான அமைதி நமக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இப்படிப்பட்ட ஒரு சாவி நமக்கு தேவை. சரிங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இந்த இப்போது யாருமே நமக்கு எதிரி இல்லைங்களாம். நம்மை எரிச்சலூட்டும் எவரும் பொறுமையையும் அமைதியையும் நமக்கு கற்றுத்தருகிறார். யாரும் நமக்கு எதிரி அல்ல. நமக்கு எரிச்சலூட்டும் ஒவ்வொருவரும் நமக்கு பொறுமையையும் அமைதியையும் கற்றுத்தருகிறார். நம்மை கைவிடும் எவரும் நம்மை சொந்த காலில் எப்படி நிற்பது என கற்றுத்தருகிறார். விட்டுட்டு போயிட்டாங்கன்னா தான் நம்ம சொந்த காலில் நிற்போம். சரிங்களா? அடுத்தது, நம்மை புண்படுத்தும் எவரும் மன்னிப்பு மற்றும் இரக்கத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். புண்படுத்தும் எவரும், அப்போது இந்த நல்ல கேரக்டரை நம்ம லைஃப்பில் கொண்டு வரணுங்க. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு வெறுப்பை காமிக்கிறதுக்கு பதிலாக அந்த இரக்கம், மன்னிப்பு, கருணை, நேர்மை, உண்மை அப்படிங்கிற பண்புகளை உள்ளார்ந்து நம்ம கொண்டு வரணுங்களாமா. சரிங்களா?
அதெல்லாம் உள்ளார்ந்து கொண்டு வரணும். இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருந்த அவரோட ஒரு டைரியில் படித்தது அப்படின்றத நான் ஒன்று படித்தேங்க. சரிங்களா? அவர் கவர்மெண்ட் வேலையில் இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் நல்ல பெரிய போஸ்டிங்கில் இருக்கும்போது நல்ல வருமானம், சம்பளமும் வாங்குவாராம், லஞ்சமும் நிறையா வாங்குவாராம். சரிங்களா? அப்படி வாங்கி நிறைய சொத்து சம்பாரிச்சிட்டார். வீடு, காடு, காரு, பங்களா எல்லாம் சம்பாரிச்சார். அதோட நிறைய கோயிலுக்கெல்லாம் போவாருங்களாமா. அங்கங்கே போய் அந்தந்த கோயிலில் அன்னதானம், உண்டியலில் போடுறது, பூஜை புனஸ்காரம் எல்லாம் நல்லா பண்ணுவாருங்களாம். நல்லா அப்படியே லைஃப் போயிட்டே இருந்தது. அப்புறம் அவருக்கு ஒரே பையனையும் MBA, இது உண்மையாக நடந்தது. அவர் எழுதியிருக்கிறார், அவர் டைரியில் எழுதியிருக்கிறத அவர் போட்டிருக்கிறார். அப்போது அவர் பையன் MBA படிச்சிருக்கிறாரு. ஒரே பையனுக்கு கல்யாணம் பண்ணி பையனை சென்னையில் வந்து செட்டில் பண்ணுறாரு. அங்கேயே 80 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு ஃப்ளாட் வாங்கி பையனையும் மருமகளையும் அங்கே குடி வைக்கிறாரு. சரிங்களா? அங்கே நல்லா அப்படியே போயிட்டுருக்குது. அந்த மருமகள் வந்து கன்சீவ் ஆகுறாங்க. இவர் வளைகாப்பு பண்ணலான்னு ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்போ ஒரு ஃபோன் வருது, உங்கள் பையன் பைக்கில் வரும்போது விபத்துக்குள்ளாயிட்டான், இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான், வந்து பாருங்க அப்படின்னு ஃபோன் வருது. இவர் போய் பார்க்குறாரு. பையனுக்கு ரொம்ப அடி. 4 மாதம் பையன் வந்து ரொம்ப கோமாவிலேயே இருக்கிறான். அப்படியே இருந்து ஏகப்பட்ட காசு செலவு பண்ணிட்டாரு. ஒன்றும் பண்ண முடியல, பையன் இறந்துட்டார். சரிங்களா? அப்போ அந்த மருமகளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. போய் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இவர் வந்து அந்த பையனுக்கு வாங்கி வச்சார்ல சொத்தெல்லாம், அந்த பொண்ணுக்கு போயிடுச்சு. இன்னும் பேரனுக்கு எல்லாம் வேணும்னு சொல்லி அந்த அம்மா கேஸ் போட்டு இவர்கிட்ட இருக்கிறதையெல்லாம் பிடுங்கிடுச்சு, வாங்கிடுச்சு. சரிங்களா? அப்போ பார்த்தா இவர் கடைசியாக ஒரே ஒரு வீடும் அந்த வர பென்ஷன் மட்டும்தான் மிஞ்சிச்சு. அதுலேயே அவரும் அந்த அம்மாவும் உடுக்கணும். இதில் உடம்பு வேற சரியில்லை, அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, சுகர் மாத்திரை, முழங்கால் வலிக்கு மாத்திரை, வெளியே போகிறது வர்றதுன்னு வரவுக்கும் செலவுக்கும் பத்தவே இல்லை. ரொம்ப கவலை. எப்படிங்க ஒரு பையன் இறந்து இப்படியெல்லாம் ஆச்சா, தாங்கவே முடியல. அப்புறம் ஒரு நாள் அமைதியாக உட்காந்துட்டு, எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை, நான் எல்லாம் சாமி கும்பிட்டு எல்லாம் பண்ணனே, எல்லாம் தானே பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போது யோசிக்கும்போது அவருக்கு ஒரு சிந்தனை வருது. நம்ம கூடயே ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தார், அவர் லஞ்சமே வாங்காமல் இருந்தார்ல, அவர் எப்படி இருக்கிறாருன்னு நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் ஃபோன் பண்ணோன்னே பேசுகிறாரு, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் இவரோட இதெல்லாம் சொல்கிறாரு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னோடனே அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், நான் என் சொந்த ஊருக்கே வந்துட்டேன், எனக்கு ஒரு வீடு தான் இருக்குது, என் பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணிட்டேன், நல்ல மருமகன் வந்துட்டான், அவங்க ஊரில் இருக்காங்க, என் பையனுக்கும் கல்யாணம் பண்ணிட்டேன், என் பையன் இங்கேயே ஒரு வேலையில் இருக்கிறான், நான் மருமகளும் பையனும் வேலைக்கு போயிடுறாங்க, நானும் எங்கள் வீட்டம்மாவும் பேரம் பேத்தியில் பார்த்துட்டு நிம்மதியாக இருக்கிறோம். ஆனால் இருக்கிறது ஒரு வீடு தான், என்ன இருக்கிறோம், நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னா. அவருக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சுங்களாம். அவரே எழுதியிருக்கிறார் இதைய. சரிங்களா? அப்போது எங்கேயோ நான் தப்பு பண்ணேன், அதுதான் இப்போ நான் என்ன பண்ணுறேன், அனுபவிச்சுட்ருக்கிறேன். என்னங்க, அதான் பிச்சை எடுத்தாவது படி, ஆனால் படித்து வேலைக்கு போயிட்டு பிச்சை எடுக்காத, லஞ்சோன்ற பிச்சை எடுக்காத அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறாருங்க. வேலையில் இருந்தவர் அவர் எழுதியிருக்கிறார். அப்போது என்ன பண்ணுறோமோ அதுதான் அந்த உண்மை நேர்மை அப்படிங்கிறது எப்போ அது செயலாக மாறுது பாருங்க. இது 2 பேருமே ஒரே இடத்துல தான் வேலையில் இருந்தாங்க. அப்போது 2 பேரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத அவரே எழுதியிருக்கிறாரு. அப்போது யார் நம்மளை என்ன சொன்னாலும் நம்ம இரக்கம், மன்னிப்பு, அன்பு அப்படிங்கிற கேரக்டராக மாறணும் அப்படின்னா உண்மை அப்படிங்கிறதும் நேர்மை அப்படிங்கிற பண்பும் நமக்கு தானாக வந்துருங்களாம். சரிங்களா? இந்த உள்ளார்ந்த இந்த பண்பு, இந்த கேரக்டர் அப்படிங்கிற ஒரு சாவியை நம்ம கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா என்னைக்காவது நமக்கு துன்பமும் கவலையும் வருங்களா? வரவே வராது. இப்போ வாழ்க்கை ஓடிய ஓட்டத்தில் வெகு தூரம் போய்விட்டேன், ஏதோ தொலைத்தது போன்ற உணர்வு. வாழ்க்கை ஓடிய ஓட்டத்தில் வெகு தூரம் போய்விட்டேன், ஏதோ தொலைத்தது போன்ற உணர்வு. திரும்பி பார்த்தேன், தொலைத்தது வேறு எதுவும் இல்லை, என்னைத்தான். தொலைத்தது வேறு எதுவும் இல்லை, என்னைத்தான். அப்போதுதான் புரிந்து கொண்டேன், எனக்கான வாழ்க்கையை நான் வாழவே இல்லை என்று. அப்போதுதான் புரிந்து கொண்டேன், எனக்கான வாழ்க்கையை நான் வாழவே இல்லை என்று. இது நமக்கான வாழ்க்கை.
இது யாருக்கான வாழ்க்கைங்க? நமக்கான வாழ்க்கை. மாறவோ அல்லது மேம்படவோ வேண்டியது நாம் தான். என்னங்க? மாறணும்னாலும் யார் மாறணும்? நம்ம தான் மாறணும். யாரையும் மாற்றவே கூடாது. அவங்களா தான் மாறணும். சரிங்களா? மாறவோ அல்லது மேம்படவோ வேண்டியது நாம் தான். இந்த யதார்த்தமான உண்மையை நிதர்சனமான வாழ்வில் நாம் கடைபிடித்தால் என்றும் நம் வாழ்வில் மகிழ்ச்சியே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். வளமுடன். சிறப்பு சிந்தனை விருந்து அப்படியே ஸ்மூத்தாக தெளிவாக நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் போனதே தெரியல. நல்ல விளக்கமாக சொன்னாங்க. வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வின் முடிவில் பங்கேற்றவர்கள், உதவியவர்கள், சிறப்பு விருந்தினர்கள் என அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் நன்றி உரையாற்ற திரு கே. ஜெயக்குமார் அருள்நிதி கே. ஜெயக்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். துணை இதுகாரும் அருமையான இந்த மாலை வேளையில் அற்புதமான ஒரு சிந்தனை விருந்து ஏற்பாடு செய்து அதற்கு தொகுப்பாளராக இருந்து மிகவும் நேர்த்தியாக மிக அழகாக தொகுத்து வழங்கிய திரு எஸ். விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு நமது அறிவு திருக்கோயிலின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய அருள்நிதி அன்னக்கொடி அம்மா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக மிகவும் சிறப்பாக சாந்தி தவம் இயற்றி கொடுத்த நமது அருள்நிதி பி. கலைச்செல்வி அம்மா அவர்களுக்கும் நமது மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வரவேற்புரை வழங்கிய அருள்நிதி கே. சுமதி அம்மா அவர்களுக்கும் நமது அறிவு திருக்கோயிலின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு பிறகு நிறைவாக அறிவிப்பு வழங்க உள்ள நமது மன்ற பொறுப்பாசிரியர்கள் ஒருவரான திரு பூபாலன் ஐயா அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகவும் சிறப்பாக அருமையாக அவர் மளிகை கடை வச்சுருக்கிறாங்க. அந்த மளிகை கடையில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எப்படி அவங்க இது பண்ணுவாங்களோ பராமரிப்பாங்களோ அது மாதிரி அங்கங்கே இருக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு வந்து நம்மளையெல்லாம் சிந்திக்க வைத்த நமது அம்மா டி. கலாமணி அவர்கள், நெருஞ்சிப்பேட்டை அவர்களுக்கும் நமது மன்றத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மாயத்திறவுகோல் என்ற தலைப்பில் அம்மா அவர்கள் மிகவும் அருமையாக உரையாற்றினார்கள். மாயத்திறவுகோல்ங்கிறது வேறு எதுவுமே இல்லைங்கய்யா. நம்ம மகரிஷி ஐயா சொன்ன வாழ்க வளமுடன், அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. யார் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அவர்களை நாம் வாழ்க வளமுடன் சொல்லிடுவோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. அதே தான் என்னது, நம்ம நிறையா திரைப்படங்களிலும் பாடல்கள் வந்திருக்குது. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று கூறியதை, என்று கவிஞர் பாடியதை நமது ஐயா அவர்கள் அதுக்கு முன்னாடியே, ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. என்னது, தற்சோதனை செஞ்சிங்கனாவே போதும். நாம் யார், நம்முடைய நிலைமை என்ன, நாம் ஏன் கோவப்படுறோம். ஒருத்தர் நம்ம கோவப்படுத்துகிறாங்க, நாம் சொல்கிறத கேட்கல அப்படின்னா அவங்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்து அந்த இடத்துலேருந்து யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம மேலே என்ன குறை இருக்குது அப்படின்னு. அதனால் நன்றி உரை அப்படிங்கிறதுனால நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுவரை அமைதி காத்த இருபால் அன்பர்கள் அனைவருக்கும் அறிவு திருக்கோயிலின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு வன்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் மறுமை கலகங்கள் மறையட்டும்,
நலவாழ்வை அளிக்கும் முன்னே ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.